ஆனால் வெங்கி இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுவாருன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. வெல்கம் டு சம்திங் டிஃப்ரெண்ட் vlog. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் அன்பிளான்டாக போன ட்ரிப் தான் திருப்பதி. எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணணும். அப்படி எந்த பிளானும் இல்லாமல் போனால் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வளவலன்னு பேசாமல் சேனலுக்கு ஒரு இன்ட்ரோவை போட்டு வீடியோவை ஆரம்பிக்கலாமா? நாங்கள் ஒரு விஷயமா ஃபஸ்ட்டு ஆந்திரா வரைக்கும் வந்திருந்தோம். ஸோ நம்ம ஆந்திரா வரைக்கும் வந்துட்டோம். இங்கேருந்து வெறும் 130 கிலோமீட்டர்ஸ் தான் திருப்பதி அப்படின்னு ஒரு 8 போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு திருப்பதி பயணத்தை ஆரம்பித்தோம். 2 o'clock ஸ்டார்ட் பண்ணி 5 o'clock கீழ் திருப்பதியை ரீச் பண்ணிட்டோம். இங்கே தான் நம்ம கதையோடைய ட்விஸ்ட். இது அன்பிளான்டு ட்ரிப்ன்றதுனால நம்ம லார்ஜை பற்றியோ ரூம்ஸை பற்றியோ பெருசாக கண்டுக்கல. திருப்பதியில் இல்லாத ரூம்ஸா திருப்பதியில் இல்லாத லார்ஜஸா அப்படின்ற ரொம்ப கேர்லெஸ்ஸாக நாங்கள் போயிட்டோம். நாங்கள் போனது June 20. ஃப்ரைடே கவர்மெண்ட் ஹாலிடே, சாட்டர்டே 4th சாட்டர்டே அண்ட் சண்டே. பக்கா வீக்கெண்டு. பயங்கரமான ரஷ் திருப்பதியில். எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க விசாரிச்ச ஒரு சில ரூம் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. என்னடா பண்றது, ரூம்ஸ் இல்லையே, நைட்டு நம்ம ஸ்டே பண்றதுக்கு ஒரு ரூம் தேவைப்படுதே அப்படின்னு யோசிக்கும் போது தான் நம்ம கோயிலே தங்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தோணுச்சு. சரி, ஒரு நைட்டு எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் கீழே இருந்து மேலே போயிட்டோம். கீழே இருந்து மேலே ஏறதுக்கு முன்னாடி செக்கிங் நடக்குது. அதாவது நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் மேலே எடுத்துட்டு போகக்கூடாது. ஸோ அதனால நம்மளை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு தான் மேலே அனுப்புவாங்க. நடந்து போகிறதுக்கும் வழி இருக்கு, பைக்ல பஸ்ல கார்ல வர்றதுக்கும் வழி இருக்கு, அண்ட் ரோடும் நல்லா இருக்கு. மலை ஏறத்துக்கு ஸ்டார்டிங் பாயிண்டா ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. அங்க அவரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே மேலே ஏறி வந்துட்டோம். திருப்பதினாலே ஒரு கூட்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க வந்தது பக்கா ஒரு ஹாலிடே டைம்ன்றதுனால இன்னும் ஹெவியான ஒரு கூட்டமா இருந்தது. மேலேயும் ரூம்ஸ் இருந்துச்சு, ஆனா எல்லாமே புக் ஆயிட்டு இருந்துச்சா. அப்படி இப்படி டைம் பாஸ் பண்ணி நைட்டும் ஆயிடுச்சு. திருப்பதியில எனி டைம் அன்னதானம் இருக்குமா. நாங்களும் அந்த அன்னதானத்துக்கு போய் சாப்பிடுறதுக்கு உக்காந்துட்டோம். அந்த அன்னதானத்துக்கு போற கூட்டமே பயங்கர பெருசா இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி அந்த இடமும் ரொம்ப பெருசாவே இருந்தது. அண்ட் சாப்பாடும் நல்லாவே இருந்தது. நாங்களும் போய் சாப்பிட்டு முடிச்சு வந்து குட்டி தூக்கத்தை போடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான ஒரு இடம் கிடைச்சிச்சு. வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த 2 பெட்ஷீட்டை போட்டு படுத்து கண்ணை மூடி தூங்கலாம் அப்படின்னும் போது மழை கொட்டுன்னு கொட்டிடுச்சு. சாம்பார் ஆப் எனக்கு. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி தான் நான் சின்ன வீடியோ பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் தான் நான் சொல்லியிருப்பேன் எல்லாம் கரெக்டாக இருக்குது, மழை மட்டும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷத்துலேயே மழை வந்துடுச்சு. ஸோ காலையில் எழுந்துட்டு நாங்கள் பெருமாளை வெளியேருந்தே தரிசனம் செஞ்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பிகாஸ் 2 விஷயங்கள். ஒன்று பயங்கரமான கூட்டம், இன்னொன்று நாங்கள் ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனில் இருந்தோம். அதனால நம்ம வெங்கி அவர்கள்கிட்ட நெக்ஸ்ட் டைம் வரும்போது மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய திருப்பதி லட்டுவை வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். ஓவரால் இந்த திருப்பதி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு எங்களை கேட்டால் நல்லாவே இருந்தது. என்ன நைட்டில் மட்டும் கொஞ்சம் கோளாறு ஆயிடுச்சு. அது நைட்டில் மழை வராமல் மட்டும் இருந்திருந்தாலும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். பட் ஸ்டில் இந்த ட்ரிப் வந்து ஒரு நல்ல ட்ரிப்பாக தான் இருந்தது. நான் கடைசியாக திருப்பதிக்கு வந்தது வந்து ஒரு 10 வயசுல தான் வந்திருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 7-8 வருஷம் கழிச்சு இப்போ திருப்பதியை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி புதுசாக இருக்கு. திருப்பதியில் அந்த கோயிலை தாண்டி திருப்பதி இவ்வளோ பெரிய சிட்டியா அப்படின்னு எனக்கு இந்த வாட்டி தான் தெரிஞ்சது. எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுச்சா இல்லை உங்களுக்கும் இதே மாதிரி தோணிருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரைட் காய்ஸ், இந்த வீடியோட எந்துக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்கும் நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வரும். மீண்டும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கும் வரை நான் உங்கள் தனுஷ். இது சம்திங் டிஃப்ரெண்ட். பை கைஸ்.